சுமாருக்கும் கீழமான ஒரு படம் தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். நல்ல பிளாட் ஆக்சுவலி. ஒரு நயன்தாராவோட டோரா மாதிரி ஒரு படம். அது இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். தினேஷ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணுறதை விட லப்பர் பந்தில் வந்த கெத்து மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணலாம். அவருக்கு நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டர் அதெல்லாம். இப்போ விஆர்னு ஒரு விஆர் தினேஷாக மாறி இருக்கு. அந்த படம் நான் எதிர்பார்க்குறேன் நிஜமாவே. பட் இந்த மாதிரி படங்களில் வந்துட்டு அவரை ரொம்ப சட்டிலாக ஒரு அட்டகத்தியில் எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி எதிர்பார்க்குறாங்களோன்னு தோணுது. ஸோ அது எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸ்க்ரீன் பிளே இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஒரு 2 மணி நேரம் படம் எங்கேயுமே நம்மளுக்கு கிரிப்பிங்காக இல்லை, எங்கேயும் நம்மளுக்கு என்கேஜிங்காக இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி எப்படா முடிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அது சேட்லி அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் பெருசாக நம்மளுக்கு காட்டல. ஆமாம், ட்ரெயிலர் அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு சீன் தான், மற்றபடி பெருசாக அதெல்லாம் எதுவும் காட்டல. பேய் படம் மாதிரி இருக்காது. ஆனால் அந்த ஃபீல் தான் பேய் படம் தான் அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரி போர்ஷன்லாம் இருக்காது. டோரா படம் தான் எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் சொன்னா டோரா படம் சொல்லலாம். நயன்தாரோட டோரா அந்த படத்தோட ஒரு கான்செப்ட் தான். லைவ்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஷூட்டிங்காக எடுத்தாங்கன்னா பெரிய விஷயம், நல்லா இருந்தது. லைவ்லேயே போய் எடுத்திருந்தாங்கன்னா அதெல்லாம் நல்லா இருந்தது. ஓரளவுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் வரும், அது நல்லா இருந்தது. நல்லா பண்றாரு. எனக்கு அட்டகத்தி தினேஷா ரிமைன் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு லப்பர் பந்து கெத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இதை பாக்குறப்போ எனக்கு அது கம்மியா தெரியுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஓகேவா இருக்கு. ஒர்க் அவுட் அங்கங்க, அவ்வளவுதான். 3